ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆரோக்கியா டிவி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ரோட்டீன் ப்ளஸ் கால்சியம் உள்ள மோர் குழம்பு தான். அது என்ன மோர் குழம்புல ப்ரோட்டீனா அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, பருப்பு வடையில் மோர் குழம்பு செய்ய போகிறோம். ஓகே, வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடைக்கு கடலைப்பருப்பு 100 கிராம் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சோம்பு 2 ஸ்பூன், வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி தேவையான அளவு. இப்போ மிக்ஸி ஜாரில் இது குறப்பாக அடித்து வச்சுப்போம். இப்போது பேனில் ஆயில் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துக்காமல் மோர் குழம்பாக இருந்தால் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், இல்லை எனி அதர் ஆயில் எக்ஸப்ட் நல்லெண்ணெய். ஏன் அப்படின்னா கால்சியமோட நம்ம அயன் சாப்பிடக்கூடாது. ஸோ நல்லெண்ணெய் அவாய்ட் பண்ணிவிட்டு மோர் குழம்பாக இருந்தால் கால்சியம் ஐட்டம் என்ன சமைச்சாலுமே அதுக்கு நல்லெண்ணெயை விட்டுட்டு மற்ற எந்த ஆயில் வேணாலும் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வடையை இது போல் தட்டி பொன்னிறமாகிறது வரைக்கும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குழம்போட திக்னஸ்க்காக 2 ஸ்பூன் அரிசி, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, அதை 10 நிமிஷம் ஊற வச்சு அதோட தேங்காய் கொஞ்சம் துருவி ப்ளஸ் இஞ்சி, பச்சை மிளகாய் தேவையான அளவு காரத்திற்கேற்ப சேர்த்து எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போது பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஜீரகம் எல்லாம் அப்ராக்சிமேட்டாக போட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்கும் போதே 4-5 வரமிளகாய் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கி சின்ன வெங்காயத்தை 2 குறுக்க வெட்டி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். சின்ன வெங்காயம் நான் ஒரு 10 வெங்காயத்துக்கு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக சேர்த்தாலும் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சது போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, வெங்காயம் நல்லா சிவர வதங்கிய பிறகு அதில் அரிசி, தேங்காய் அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிப்போம். நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். நம்ம தயிர் ஆட் பண்ண பிறகு கொதிக்க விடக்கூடாது. அதனால் தயிர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே இதை நல்லா, ஏன்னா பருப்பு நம்ம சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம், அதனால் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுப்போம். உங்களுக்கு குழம்பு ரொம்ப திக்காக விருப்பப்பட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அது போல் தண்ணியும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 கப் தயிர், மீடியமாக புளித்த தயிர், இதை மிக்சியில் நல்லா அடித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மத்தில் கடை இருந்தாலும் கடைஞ்சி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா பச்சை வாசனை போன பிறகு நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா தயிர், அதையும் ஆட் பண்ணி அதோட கூட தேவையான அளவு திரும்பவும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தயிர் சேர்த்த பிறகு குழம்பை கொதிக்க விடக்கூடாது. அதனால் கல் உப்பு குழம்புல ஆட் பண்ணி பொங்கி வரும்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வடை, அந்த வடையும் ஆட் பண்ணி கொத்தமல்லி ஆட் பண்ணி அதோட ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஓகே, நல்ல டேஸ்டான பருப்பு வடை மோர் குழம்பு ரெடி. ஓகே, மீண்டும் ஒரு ஆரோக்கியமான ரெசிபியோடு சந்திக்கிறேன். இது உங்கள் ஆரோக்கியா டிவி. டாடா, பாய் பாய்.